அவரை வந்து வெறும் அவரோட கருத்துக்களுக்காக வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இப்போ அமெரிக்கா ஃபுல்லாகவே வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அண்ட் முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்துட்டு நியூஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி போட்டு 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 உனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா, லைட்டாக பிடிக்கல அப்படின்றத வந்துட்டு நீ வந்து அவனை ஹேட் பண்ணியே ஆகணும். அவன் வந்து உனக்கு எதிரி. அவன் வந்து நீ நீ பேசுகிறத அவன் ஒத்துக்கல, இல்லை அவன் வந்து உனக்கு எதிராக பேசுகிறான். அதாவது உனக்கு எதிராக பேசுகிறான்னா உனக்கு எதிராக இல்லை, அவன் நீ ஒத்துக்காத ஒரு விஷயத்த அவனுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அவ்வளோதான். அந்த விஷயம் அது அந்த மாதிரி யார் பேசினாலும் சரி, அவன் வந்து ரேடிக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமாக அவனை வெலிஃபை பண்ணுறது. இதுதான் வந்து இந்த மீடியா ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த கொலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ சிவில் வாரே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சும்மா எதுவும் அமெரிக்கா பற்றின நியூஸ் கூட கிடையாது. லைக் வந்து இது வந்து பேச்சு சுதந்திரத்துக்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா யார் யாரெல்லாம் வந்து குரல் எழுப்புறாங்களோ, யார் யாரெல்லாம் சத்தம் போட்டு கேள்வி கேட்குறாங்களோ, பேசுகிறாங்களோ, அவங்களெல்லாம் வந்துட்டு என்ன மெசேஜ் வந்து இது சொல்லுது அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து வாயை மூடிட்டு இருக்கணும், இல்லைனா வந்துட்டு யூல் பி ஷாட் டெட் அப்படின்ற அந்த மெசேஜ் தான் சொல்லுது. ஸோ இது இங்கே நம்ம மக்களுக்கு எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும், இல்லை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அதை பார்த்துட்டு இருக்க அனைவரும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபியர், இந்த மாதிரி ஐயோ அதாவது ஆயிரும், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, இல்லை நம்மளை சுற்றுவாங்க என்ற பயத்தில் கூட நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு கருத்து, ஒரு நியாயமான விஷயம், உங்கள் தெருவில் உள்ள உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை, எந்த விஷயமான இருக்கட்டும், இல்லை உங்கள் நாட்டில் ஒரு பிரச்சனை, நீங்கள் இதுக்கெல்லாம் பயந்துட்டு வாயை மூடிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கேட்காத கேள்வியை வந்து நம்ம குழந்தைகள் வந்துட்டு அந்த மோசமான உலகத்தில் நீங்கள் எந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்க பயப்படுறீங்களோ அந்த ஆட்சியாளர்கள் கீழ் உங்கள் குழந்தைகள் வந்து வாழ வேண்டிய நிலைமை வரும். ஸோ வந்து let us do the fight and make a peaceful world for our children. So yeah, அண்ட் வந்து இது ரொம்ப கோவமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட காட்டும்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த டிபேட்லாம் பண்ணுவார், காலேஜாக போய்ட்டு அவர் கருத்துக்களுக்கு எதிராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூட கூப்பிட்டு நீ சொல்லுப்பா, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசி டிபேட் தான் பண்ணுவார் அந்த ஆள். ஸோ இந்த டைம் வந்து எல்லோரும் வந்து அவருக்காக ப்ரே பண்ணிப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.